ஒரு ஒரு க்ரூம்டு பெட் ஓகேவா? ஒரு ரெகுலரா க்ரூம்டு பெட் என்னன்னா, ஒரு நார்மலா அன்க்ரூம்டு பெட்டோட க்ரூம்டு பெட் கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் அதிகமா லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஏன்னா, அந்த பெட்டோட மென்டல் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கு. ஓகே அதோட பாடி இப்ப நீங்க கேட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாடி லிக் பண்ணிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த கேட் வந்து பாடி நல்லா வச்சுக்கோங்க. அது வந்து கான்ஷியஸாவே இருக்கும். டாகுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஏதாவது அடிச்சுதுன்னா கடிச்சிட்டே இருக்கும் அப்டி. அது என்னன்னா அத ஃபிக்ஸ் பண்ணல. அது லிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஒரு பெரிய சிட்சு மாரி இல்ல போodல் மாரி ப்ரீட்ஸ்க்கு அதனால அத பண்ண முடியாது. ஏன்னா அதோட இதுக்கு வெதர் கண்டிஷன் செட் ஆகாது. ஸோ அத நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க உங்க பெட்ட க்ரூம் பண்ண கொண்டு போறப்போ, இதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கணும். பேசிக்கலி பெட்டுக்கு வந்து குளிக்க மட்டும் நீங்க கூட்டு போல. பெட்டுக்கு வந்துட்டு இயர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த வேக்ஸ்ல போய் ஏதாவது டிக்ஸ் போச்சு அப்டின்னா, இன்ஃபெக்ஷன் டக்குனு இயர் இன்ஃபெக்ஷன் வந்துரும். ஸோ பெட் இயர வந்து ரெகுலரா கிளீன் பண்ணணும். அதுக்கு அந்த க்ரூமிங் சென்டர்ல அத பண்ணணும் அவங்க. நெயில்ஸ் கட் பண்ணணும். பால் இருக்க ஹேர ட்ரிம் பண்ணணும். பால் இருக்க ஹேர் தான் ஈஸிலி வந்து கொஞ்சம் போய் மண்ணுலலாம் படுது. அப்போ ஈரமும் படுறப்ப அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதே மாரி வந்துட்டு சானிட்டரி ஏரியாலாம் ரெகுலரா வந்துட்டு ஜீரோ ட்ரிம் பண்ணி அத வந்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டாக்ஸ் வந்துட்டு சில ப்ரீட்ஸ்ல வந்து கண்ணுலலாம் வந்து ஒரு மாரி பிளாக்கிஷ்ஷா ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துரும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சிட்சு மாரி ப்ரீட்ஸ் வந்து சாப்பிடுறப்பயே வாயிலலாம் ஃபுட் எல்லாம் பட்டுரும். அப்ப அது வந்து பெஸ்ட் ரெமெடி என்னன்னா, நீங்களே அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வாயில வந்து வெட் வைப்ஸோ இல்ல துணியோ அத வச்சு வைப் பண்ணி விட்டுறணும். இல்லன்னா எப்படி நீங்க வைப் பண்ணினாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த இது இருக்கும். அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து கை கழுவுறது வேற, கையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறது வேற இல்லையா? ஸோ அப்போ நம்ம க்ரூம் பண்றப்ப இது எல்லாமே அவங்க என்ஷூர் பண்ணியிருப்பாங்க.